வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பின் சில பகுதிகளில் ஊடறுத்து வீசிய காற்றினால் மரங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம். ஆர்ப்பாட்டம் காரணமாக தடைபெற்றிருந்த ராகமை படுவத்த பிரதேசத்தின் ரயில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. பிரேசிலுக்கு விஜயம் செய்துள்ள புனித பாப்பரசர் பிரான்சிஸுக்கு அமோக வரவேற்பு. விரிவான செய்திகள். கொழும்பின் சில பகுதிகளில் இன்று காலை ஊடறுத்து வீசிய காற்றினால் மரங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. மழையுடன் கூடிய வானிலை காரணமாக இன்று காலை வீசிய காற்றினால் தேசிய வைத்தியசாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சில வாகனங்கள் மீது மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன. கொழும்பு யூ ரிப்போர்ட்டர் சானக்க துசித்த டயஸ் தேசிய வைத்தியசாலையில் மரங்கள் முறிந்து வீழ்ந்த காட்சிகளை பதிவு செய்திருந்தார். காலை ஏற்பட்ட காற்றினால் கொழும்பு பிரேப்ரூக் பிரதேசத்தில் இவ்வாறு மரம் ஒன்று வீழ்ந்திருந்தது. மலலசேகர மாவட்டத்தில் உள்ள மரம் ஒன்றும் பஸ் வண்டி மீது முறிந்து வீழ்ந்திருந்தது. குமாரதுங்க முனிதாச மாவட்டத்தில் உள்ள விளம்பர பதாகை ஒன்று காற்றினால் சேதமடைந்துள்ளது. கிருளப்பனை கிருள வீடமைப்பு திட்டத்தின் பல வீடுகள் இன்று காலை வீசி காற்றினால் சேதமடைந்துள்ளன. நாட்டின் தென்மேல் பகுதியூடாக வீசும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக மேற்கு மற்றும் தெற்கு ஆழ்கடல் பகுதிகளில் அதிக மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதியினூடாக தென்மேல் பருவ பேச்சு காற்று ஒன்று கூடி வீசுகின்றபடியினால் தென்மேற்கு பகுதியில் மழையுடன் கூடிய காலநிலையோடு மேற்கு தெற்கு ஆழ்கடல் பகுதிகளில் அதிக மழை காணப்படும். மத்திய சப்தகமுக மேற்கு தென் மாகாணங்களில் மழை காணப்படும். இது தென்மேற்கு மாகாணத்துக்கும் பரவலடைந்து காணப்படும். நாட்டிலும் நாட்டை அண்மித்த கடல் பிரதேசங்களிலும் தொடர்ச்சியாக சற்று வேகமான காற்று வீசுவதுடன் மழையும் காணப்படும். புத்தளம் தொடக்கம் ஹம்மாந்தோட்டை காலி வரையான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ காணப்படலாம். காற்று தென்மேற்கு திசையில் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். ஆர்ப்பாட்டம் காரணமாக தடைபட்டிருந்த ராகமை படுவத்த பிரதேசத்தின் ரயில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. பிரதேசவாசிகள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தினால் ரயில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் பின்னர் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. உத்தேச வடக்கு அதிவேக மார்க்கத்தை மக்கள் செறிவாக உள்ள வல்பொல மற்றும் படுவத்த பகுதிகள் ஊடாக நிர்மாணிக்க திட்டமிட்டமை எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தினால் இன்று காலை பிரதான ரயில் மார்க்கத்தில் போக்குவரத்து தடைபட்டிருந்ததாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிடுகின்றது. கொழும்பு கோட்டையிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த நகர் சேவை கடுகதி ரயில் உள்ளிட்ட சில ரயில்கள் மார்க்கத்தின் இடைநடுவில் நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. இதேவேளை கொழும்பிற்கான அலுவலக ரயில் சேவைகளும் தாமதமடைந்ததால் ரயில் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி நேரிட்டது.
உத்தேச வடக்கு அதிவேக மார்க்கத்தின் நிர்மாண பணிகளை நிறுத்துவதாக வாக்குறுதி அளிக்கும் வரை இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிடப் போவதில்லை என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். பின்னர் அங்கு வருகை தந்த சமூக சேவைகள் அமைச்சர் பீலிக்ஸ் பெரேரா ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார். அமைச்சரின் வாக்குறுதிக்கு அமைய இன்று காலை 9 மணி அளவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இதேவேளை ஹட்டன் நுவர்லியா பிரதான வீதியின் நிர்மாண பணிகளை துரிதப்படுத்துமாறு கோரி மற்றுமொரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு ஹட்டன் நுவர்லியா வீதியில் போக்குவரத்தில் ஈடுபடும் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் சேவையில் ஈடுபடவில்லை. பாடசாலை மாணவர்களை ஏற்று செல்லும் வேன்களும் இன்று போக்குவரத்தில் ஈடுபடவில்லை. நுவர்லியா ஹட்டன் பிரதான வீதியின் பிளாக்பூல் சந்தியில் கூடியவர்கள் அங்கு எதிர்ப்பில் ஈடுபட்டனர். இதனால் நுவர்லியா, நானோயா, நுவர்லியா தலவாக்காலை மற்றும் நுவர்லியா ஹட்டன் வீதிகள் ஊடாக பஸ்கள் சேவையில் ஈடுபடவில்லை. கோப் எனப்படும் பொது முயற்சி ஆண்மைகளுக்கான பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கை இன்று சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக சிரேஷ்ட அமைச்சர் DW குணசேகர குறிப்பிட்டிருக்கின்றார். 2012 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2013 மார்ச் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 244 அரச நிறுவனங்களில் மேற்கொண்ட ஆய்வுகளுக்கு அமைய இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனங்கள் தொடர்பிலான சில பரிந்துரைகளும் இந்த அறிக்கையூடாக முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். வரலாற்றில் குறுகிய காலப்பகுதியில் அதிக அளவிலான நிறுவனங்கள் தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவென தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரிடம் சமர்ப்பித்த பின்னர் அறிக்கை தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு திகதி ஒன்று ஒதுக்குவதற்கு அனுமதி கிடைக்கும் என சிரேஷ்ட அமைச்சர் DW குணசேகர மேலும் கூறினார். போதிய அளவு உரம் கிடைக்காமை மற்றும் உரிய தரத்தின் கொன்றாமை போன்ற காரணங்களினால் தேயிலை செய்ய பெருமளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதற்கு முன்னர் ஏக்கர் ஒன்றுக்கு 800 கிலோகிராம் தேயிலை கிடைத்த போதிலும் தற்போது 200 கிலோகிராமே கிடைப்பதாக சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் தேசிய ஒன்றத்தின் தேசிய அமைப்பாளர் பிரேமானந்த் தெரிவிக்கின்றார். இந்த விடயம் தொடர்பில் சிறு தோட்ட தேயிலை அபிவிருத்தி சபையின் தலைவர் நோயல் காரியவசத்திடம் வினவிய போது உரப்பற்றாக்குறை பெருமளவில் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றார். உரத்தின் தரம் தொடர்பில் இதுவரை எந்தவித சிக்கல்களும் பதிவாகவில்லை எனவும் சிறு தோலை அபிவிருத்தி சபையின் தலைவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய அரபு ராச்சியத்தின் தேசிய எரிபொருள் நிறுவனமான இனோக்கிடம் கொள்வனவு செய்த டீசல் 2 தரப்பினரதும் இணக்கப்பாட்டுடன் நியமிக்கப்பட்ட ஆய்வாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட சுயாதீன ஆய்வுகளின் பின்னரே நிராகரிக்கப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. அந்த டீசலானது ஒப்பந்தம் செய்யப்பட்ட தரத்தினை கொண்டிருக்கவில்லை என்பது ஆய்வாளர்களால் உறுதிப்படுத்தப்பட்டதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுசந்த சில்வா குறிப்பிடுகின்றார். தமது டீசல் உரிய தரத்தினை கொண்டது என இனோக் நிறுவனம் அண்மையில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது அவர் இதனை கூறியுள்ளார். உரிய தரத்தினை கொண்டிருக்கவில்லை என்பது தீர்மானிக்கப்பட்டதால் குறித்த எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளிக்காதிருப்பதற்கும் எதிர்காலத்தில் இனோக் நிறுவனத்திடமிருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்வதனை ரத்து செய்வதற்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்திருந்தது. சிங்கப்பூரில் நடத்தப்பட்ட சுயாதீன ஆய்வுகளில் எரிபொருளானது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கோரிய தரத்தினை கொண்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதாக இனோக் நிறுவனத்தின் ஊடக பேச்சாளரை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. குறித்த எரிபொருள் தொகையை இலங்கையிலிருந்து மீண்டும் சிங்கப்பூருக்கு எடுத்து சென்றதன் பின்னர் எந்த ஒரு காரணத்துக்காகவும் மற்றொரு முகவருக்கு வழங்க முடியாதெனவும் அந்த நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் உரிய தரத்தினை கொண்டிருக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அது தொடர்பில் எதிர்ப்பை வெளியிடாது தற்போது இனோக் நிறுவனம் வெளியிடும் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாதென பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குறிப்பிடுகின்றார். மீண்டும் ஒருமுறை எரிபொருளை விநியோகிப்பதற்கு தமக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு குறித்த நிறுவனம் கோரியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆயினும் எதிர்காலத்தில் இனோக் நிறுவனத்திடமிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்யும் எண்ணமில்லை எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது.
கட்பெட்டி உச்சமணி தீவை சுற்றுலா தலமாக மாற்றுகின்றமையினால் மீனவர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பில் நேற்று கலந்துரையாடப்பட்டது. சிலாபம் பேராயர் வெலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகை தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சிலாபத்தில் உள்ள மதகுருமார்கள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். சிலாபம் பேராயர் வெலன்ஸ் மெண்டிஸ் ஆண்டகை தலைமையில் பத்திரிகை ஒன்றும் வெளியிடப்பட்டது. இதன்போது விசேட ஆராதனைகளும் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மட்டக்களப்பு கொக்குவில் திராயமடு பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் இருவரும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மற்றொரு சந்தேக நபர் 2 லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட உள்ளார். வீடொன்றை உடைத்து பெறுமதியான தங்க ஆபரணங்கள் மற்றும் பொருட்களை திருடியமை தொடர்பில் இந்த 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். மட்டக்களப்பு போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.